ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரியோட அதிபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாள் அதிபர் இருந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் வந்து ப்ரீவியஸாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டாக வந்து இருந்திருந்தாருன்ற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டுகள் விட்டு வைக்கப்பட்டது இல்லாமல் ஒரு வகையில் வந்து தண்டனை வழங்கும் மாதிரி சிலர்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டே பண்ண வச்சு சில விதிகளெல்லாம் வந்து அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரீவியஸாக வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது பல்வேறு வழக்குகளில் வந்து ஈடுபட்டிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நிறைய மேலே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ தவறான வழிகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக இதிலே வந்து அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லாஸ்ட்டாக எலெக்ஷன் டைமில் கூட இவர் போன வாட்டி வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பண்ணுறப்ப இவர் மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து உண்மை நிரூபிக்கப்படாத பட்சத்தில் தான் வந்து இவர் அகைன் வந்து பிரசிடென்ட்டாக ஆனார். ஜோ பைடனுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட்டாக ஆனாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் வந்து அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் சில பாதி மட்டும் அவங்களோட ஃபேவரான கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கும். பட் எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க மோர் தென் 75% பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து எதிர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து மேற்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மக்கள் அடிப்படையில் தான், ஸோ மக்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரதமராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து இவர் வந்து சலுகை கொடுத்துருக்காரு. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களுக்குலாம் வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த ஒரு அக்கறையுமே இல்லை, சமூகத்து மேலே எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு தவறான நபரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்க்கிற மாதிரி வந்து நிறையா நபர்கள் வந்து பேசப்பட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து இதுக்கான விளக்கங்களை கேட்டு வந்து அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து லிசன் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. நிறைய வந்து கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பதில் சொல்லுங்க வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் சில டீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச வரைக்குமே வந்து அவங்களோட ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடல. ஸோ என்னதான் வந்து இவங்க சைட்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாலும் ஸோ அதுக்கு எல்லா ஆன்சருமே வந்து கரெக்டாக வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமூகத்துக்கு அக்கறையான ஒரு நபராக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சமூகத்துக்கு அக்கறையால் இல்லாத பர்சனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையில் வந்து பணம் சம்பாதிச்சிருக்காரு, தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா வந்து பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கும் தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து அவங்க பண்ணுறாங்க, ட்ரம்ப் டீம் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவருக்குன்னே சில டீம்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்போல்லாம் வந்து பிரதமராக இல்லாத மாதிரி வெளியெல்லாம் வராரோ, ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இவங்க வந்து பினாமிலாம் நிறையா வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான கண்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுற ஸ்கில்லே இவருக்கு இல்லை. ஸோ இவர் வந்து ஃப்ரீடமாக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி முன்னால் வைக்கப்பட்டனால தான் இவர் 2020 எலெக்ஷனில் வந்து 80% வந்து வாய்ப்பு வந்து இழந்திருந்தார். 80% வாய்ப்பு வந்து இழந்திருந்தார். ஸோ அதனால 80% வந்து ஓட்டு வித்தியாசத்தில் ஜோ பைடன் வந்து இப்போ பிரதமராக இருக்காரு, யூஎஸ் கண்ட்ரியில் வந்து பிரதமராக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கும்போது கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் வந்து நிறைய வந்து சண்டை போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் முக்கிய பிரச்சனையுமே இவர் தான் வந்து இந்த மாதிரி காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவர் நிறைய மேற்கொள்வார் அப்படின்னு வந்து ட்ரம்ப் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எவ்வளோ வேறுபாடு இருக்குது, ஸோ இவர் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்ன, இவர் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுதோ, ஸோ அதுக்கான சாட்சியங்களையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்சியத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. சாட்சியர்கள் மூலமாக எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான வழிகளை தான் வந்து கேட்டிருக்காங்க, ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கோர்ட் ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ண வச்சு மோர் தென் 1 வீக்குக்கு மேலே ஸ்டே பண்ண வச்சு சில விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சருமே அந்த அளவுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாரு. ஒரு பட்சத்தில் வந்து எந்த அளவுக்குமே அந்த மாதிரியான ஆன்சரை வந்து தெரிவிக்க மாட்டாரு, எதிர்பார்க்குற அளவுக்கு ஆன்சரை வந்து சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தேவையோ இவர் கம்ப்ளீட்டாக இதுக்கு முரண்பட வந்து செயல்பட்டிருக்காரு.
இது நம்ம கண்ட்ரிக்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இவர் செஞ்சுருக்காரு. மக்களுக்கு இடையே இந்த மாதிரி பிளவு ஏற்படுத்துறது, தேவையில்லாமல் வந்து பணம் சம்பாதிக்க தூண்டுறது, இந்த மாதிரியான அதிக விஷயங்களை வந்து ட்ரம்ப் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இதனால தான் வந்து ஜோ பைடன் வந்து 2020 எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து 2000 அகைன் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வர்றதுனால அகைன் வந்து ட்ரம்ப் வந்து வருவதற்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு வந்து இன்னொரு தரப்பு வந்து சொல்லப்படுது. என்னதான் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜோ பைடனுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் இருந்திருந்தாலும் அவர் பிரதமராக இருக்கும் போதுமே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. கோர்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே கோர்ட் சைட்லேருந்து அவர் மேலே நிறையா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வரதுனால பார்த்தீங்கன்னா இது ட்ரம்ப்புக்கு வந்து முழுவதுமே வந்து ஒரு கெட்ட நேர்மை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து மட்டும் கெட்ட நேரம் ஏற்படுத்தினால ஸோ அவர் சைட்லேருந்து பல்வேறு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ ட்ரம்ப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து இப்போ ட்ரம்ப் இருந்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்தியா வாழ்கிறவங்க வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப் இருக்கும்போது அமெரிக்காவில் இந்தியாவில் வாழ்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜோ பைடன் பிரதமராக இருக்கப்ப இப்போ இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் எப்படி இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னு அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.